ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல்நலத்திற்கு தீங்கானது. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும் புலராதோ. இவ்வளோ பயிரை மேய்ஞ்சிருக்கு, எவன் பார்த்த வேலையாக இருக்கும்? ஏய் நந்து, உன்ட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் இந்த சைடு ஆடு மாடு மேய்க்கூடாதுன்னு. போய் ஏரி காடு சரி மேடு போடா. ராக்கி சும்மா தேவையில்லாம் பேசிட்டா ராக்கி. ஏன் ஆடு மாடு வந்தது இங்கே தான் மேய்ஞ்சிட்டு இருக்கு. எவன் விட்டு ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போகிறது சும்மா என்னை பிடிச்சி கத்திட்டு இருக்க? ஏய் அது யார் விட்டு ஆடு மாடாக இருக்கட்டும்டா, ஆடு மாடை இங்கே மேய்க்காதடா. போய் ஏரி காட்டு பக்கம் மேய்டா. சரி விடு விடு, நாளையிலேருந்து நான் அந்த பக்கம் மேய்ச்சிக்கிறேன். சும்மா தேவையில்லாம் பேசாத. இருறா ரொம்ப ஓவராக தான் போகிறேன். எங்கள் அப்பா அம்மா போனதுக்கப்புறமும் இந்த விவசாயத்தை விழுந்து விழுந்து கவனிக்கிறல, பார்த்துருந்தா. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி. ஓ விவசாயி. அப்பா, இந்த உலகத்தில் எது அழிஞ்சாலும் தமிழும் நம்ம விவசாயம் மட்டும் அழியவே கூடாது. எங்கள் வீட்டில் நானும் என் தம்பியும் மட்டும்தான். எங்கள் அம்மா அப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இந்த விவசாயத்தை நான் தான் பார்த்துக்கிறேன். என் தம்பிக்கும் காடுனா சுத்தமாக ஆகாது. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கான். தீப்பெட்டி எடுத்துக்கோ இல்லையா? ஏய் வாடா மாறா, உள்ள கொதிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சோறு ரெடி ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பொறுமையாக ஆக்குன. டேய் மாறா, மேலே என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லைண்ணே, அது ஒன்றும் இல்லைண்ணே. காலையே உடம்புல ஒரு மாதிரியே சோம்பேறித்தனமாக இருந்துச்சா, அதான் மேலே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி பண்ணு. யாராவது பார்த்துட்டு அண்ணன்ட்ட போட்டு கொடுத்துருவாங்க. கொஞ்சம் மறைமுகமாக தான் அடிக்கணும்.
நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை வீதிக்கோரு கட்சி உண்டு சாதிக்கோரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கே நாதி இல்லை சனம் நிம்மதியா வாழ ஒரு நாடும் இல்லை இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோட இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோட சொல்லுங்க பிரதீப். பாஸ், நம்ம லேண்டை கிட்ட ஒரு பார்ட்டி வந்திருக்கு. அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரேட் என்ன சொல்கிறது? ரேட்லாம் நம்ம ஃப்ளாட்டில் வச்சு பேசிக்கலாம். பார்ட்டியை நம்ம லொக்கேஷன் கழிச்சிட்டு வந்துடு. எந்த ஃப்ளாட்டுங்க? போன டைம் லாடபுரத்தில் இடம் வாங்கினீங்க அந்த ஃப்ளாட்டா? இல்லை போன மாதம் ஒரு அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சி ஒரு நிலத்தை எழுதி வாங்கினமே அந்த இடத்த கூட்டிட்டு இந்த நேசன்ட்டு ஃபோன் கொடுக்குறேன். ஹலோ பிரதீப், நீ கூப்பிட்டு வர பார்ட்டி கண்டிப்பாக அந்த ஃப்ளாட்டை வாங்கியே ஆகணும். ஏதாவது ஏடா கூட்டம் பண்ணோம் அவனையும் போட்டுருவோம் ஒன்னையும் போட்டுருவோம். அப்படி அடிச்சு சொல்லு நேசா. அவனை கூப்பிட்டு வந்த பாவத்தை தவிர நீ என்ன பாவம் பண்ண? அதனால உன்னைய விட்டுருவோம். ஆனால் அவன் அவ்வளோதான் முடிஞ்சு. நேசன் சார், அதான் ராக்கியோட கார்டு. பா, ஒரு 2 ஏக்கர் தரும் போல. இனிமேல் அவனுக்கு ஏது காடு? இனிமேல் என் காட்டத்தை பாரு. ஹலோ அண்ணா, போன வாரம் வரப்பு கழிக்க வந்திருந்தால ஒரு 5-6 நாள், அதில் ஒரு 2000 ரூபா பாக்கி நிற்கிது. கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வீட்டு செலவுக்கு உதவுண்ணே. சரிப்பா, ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ, தந்துடுறேன். சரி நேசா, நீனும் பேமனை சேர்ந்து எனக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை கொடுங்க. அண்ணே, இன்னும் 2 நாள் ஆகுமாண்ணே? தம்பிக்கு வேறு என்ன வேலை கிடைக்கலண்ணே. காடு வேறு நாள்லேருந்து களை வெட்டணுண்ணே. கையில் சுத்தமாக காசு இல்லைண்ணே, அதானே கேட்டேன். ஓகேப்பா, ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ, தந்துடுறேன். அலையாதையா, உன் பணம் உனக்கு வரும். சாயங்காலம் ஆஃபீஸ் வந்து வாங்கிக்கோ. அதிகமாக பேசினேன் அறுத்துருவேன். ஓகே, கோவப்படாத நேசா. பீமா, நல்ல வேலை அந்த லேண்ட் பார்ட்டியை லேண்டை வாங்கிட்டான். இல்லை சரி நேசா, வேற எவனாவது கிடைச்சானா நமக்குன்னு ஒதுக்கப்பட்டீங்களா ஒரு மாட்டியமாக வேணா இருப்பானே. ஆமாம் பீமா, சொல்ல மறந்துட்டேன். பெருமுத்தூரில் 2 பசங்க இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா போனதுக்கப்புறம் பெரியவன் ராக்கி தான் அந்த நிலத்தை பார்த்துக்கிறான். சின்னவன் மட்டும் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கான். எப்படி அவனுங்களை தூக்கிடலாமா? அட இது போதுமே, அவனை ஊருக்காத்துக்கு போட்டு நிலத்தை நம்ம பங்கு போட்டுக்கலாமே. அவனை உடனே பார்க்கணும், ஏற்பாடு பண்ண நேசா. பண்ணிட்டா போச்சு. எப்பா முடியலையே. அண்ணா முடியலண்ணே, இடுப்பெல்லாம் வலிக்குது. ஏய், வந்து 1 மணி நேரம் கூட அவ்வளோ அதுக்குள்ளே இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. டேய் அண்ணா, நீ ஆரம்பத்துலேருந்து காட்டில் உழைக்கிற, நான் எப்பயாவது ஒரு வாட்டி தான் காட்டுக்கு வரேன். பின்ன இடுப்புலாம் வலிக்காதா? இதெல்லாம் ஆளுங்களை வச்சு வெட்ட வேண்டியதானே? டேய் தம்பி, முடிஞ்ச அளவுக்கு மெனையை கொஞ்சம் மடக்க பார்ப்போம்டா. நாளைக்கு ஆள் வந்துடுவாங்க. அப்பாடி தப்பிச்சேன். டேய் மாறா, உன தான் காட்டு வேலையே செட் ஆகலைல்ல, சீக்கிரம் படித்த வேலைக்கு போக வேண்டாம். எங்கண்ணே, படிச்சதுக்கு உண்டான வேலை எங்கே கிடைக்குது? டேய் தம்பி, நம்ம படித்த படிப்புக்கு தான் வேலைக்கு போகணும் இல்லடா, அதுக்கு தகுதி எனக்கு எந்த வேலைக்கு வேணாலும் போகலான்டா. சரிடா தம்பி, சீக்கிரம் போய் வேலை செய்கிற வழியை பாரு.
சார் வணக்கம் சார். வணக்கம்பா, சொல்லுங்கள். இல்லை சார், வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்லியிருந்தீங்க, அதான் பாட்டு போகலான்னு வந்தேன். எங்கே உங்கள் சர்டிஃபிகேட் கொடுங்க. சர்டிஃபிகேட்லாம் ஓகே தான்ப்பா. நேற்று தான் ஒருத்தர் வேலைக்கு சேர்த்தோம். நீங்கள் வேற எங்கேயா ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? சாரிப்பா. ஓகே, சரி, இப்போ நான் பாருங்கள். ஓகே சார், தேங்க்யூ சார். அக்கா, ஒரு கம்மங்கூழ் கொடுக்கா. என்ன ராக்கி? ஏய், வாடா நந்து. என்ன பெரம்பலூர் வரைக்கும்? இல்லைடா, பெரம்பலூர் ஏதோ இயற்கை உரம் கிடைக்குன்னு சொன்னாங்க, அதான் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் இந்த விசிட்டிங் கார்டை பாரு. என்னடா இது எதுக்கு? இல்லைடா, இந்த விசிட்டிங் கார்டுக்கார் ஓனரு நிலத்தை பற்றி உன்ட்ட பேசணும்னு சொன்னார், அதான் உன்ட்ட கொடுத்தேன். டேய், யாரா அவன்? இவன்ட்ட போய் நான் சம்மந்தமே இல்லாமல் பேசணும். ஏய், போய் பாருடா, ஏதாவது நிதி தரத்தை பற்றி பேசலாம்ல, போய் பேசு. மீட் தட் மேன். என்ன வயிற்று அந்த கலக்குது? அண்ணன் ஃபோன் அடிக்கிறாரு. ஹலோ. சொல்லுண்ணா. நான் அந்த இங்கே அவுட் சைடு வந்திருக்கேண்ணே. ஏண்ணே? சரி, நான் பெரம்பலூர்ல இருக்கேன், வர லேட் ஆகும், பார்த்துரு. அப்படியா? சரி, ஓகேண்ணே. என்னடா சிகரெட் வாடை வர மாதிரி இருக்கு? என்னது சிகரெட் வாடையா? சிகரெட் வாடை ஃபோன் மூலியமாலாம் போக ஆரம்பிச்சிருச்சா? இல்லைண்ணே, அங்கே ஏதாவது பக்கத்தில் ஸ்மெல் வரும். சரி, இப்போ பார்த்துரு.
என்னது சும்மா ரத்தம் வாந்தி, இருமல், மூச்சு திணறலாம் வருது. என்னாச்சுன்னு தெரியலையே. ராஜு விவசாயத்தை உயிர் முச்சா நேசிக்கிறவர் அப்படி தானே? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் நினச்சா இன்டர்நெட்டோட ஈஸியாக கண்டுபிடிச்சி ஈசலாக்கி ஊதி தள்ளிடுவோம். என்ன எதுக்கு வர சொன்னீங்க? ஏதோ காட்டு விஷயமா பேசணும்னு சொன்னாங்க. எஸ் நீயும் காட்டுக்காக ஒரு ஆளை எவ்வளோ தான் கஷ்டப்படுவோம். என்ன அந்த காடு ஒரு 10 லட்சத்துக்கு போகுமா? நாங்கள் உங்களுக்கு 17 லட்சம் தரோம். அந்த காடை எங்களுக்கு எழுதி வச்சிருவோம். எனக்கு என்ன வயசாகலைண்ணே. நான் நினச்சா எவ்வளவோ சம்பாதிக்கலாம். நான் உழுது, நான் விதைச்சி, அதை முளைக்க வச்சு எனக்கு சோறு போடுற விவசாயத்தை விற்று தான் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லைண்ணே. அன்பா சொல்லும் போது கேட்டுக்குப்பா, இல்லை ரிவெஞ்ச் வேறு மாதிரி இருக்கும். நான் பேசணும்னு நினைக்கிற டைலாக்கு நிறைய படத்தில் வந்துடுச்சு. இருந்தாலும் சொல்கிறேன், பார்த்துக்கலாம். டேய் மாறா, என்னடா இன்னும் தூங்குற? டேய் என்னடா ஆச்சு? டேய் என்னடா உடம்பு இப்படி கொதிக்குது? எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம்? இல்லைண்ணா, அதெல்லாம் ஒன்று வேணாண்ணா, சரியாயிருண்ணே. டேய் சும்மாறா, உடம்பு எப்படி கொதிக்குது? ஃபஸ்ட்டு எந்த ஹாஸ்பிட்டல் போ. என்னப்பா அது இவ்வளோ அலட்சியமாக இருந்திருக்கீங்க? ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சால் வந்து ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறது இல்லையா? இந்த பையனுக்கு நுரையீரலில் புற்றுநோய் வந்திருக்கு. இப்போ 2 ஸ்டேஜ் தாண்டி 3ஆவது ஸ்டேஜ் வந்துருச்சு. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ எது வேணாலும் நடக்கலாம். இமீடியட்டாக கரண்ட் ஷாக் வச்சே ஆகணும். கையில் ஒரு 5-6 லட்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டாக்டர் வேறு தம்பிக்கு புற்றுநோய் முத்திருச்சுன்னு சொல்லிட்டாரு. இமீடியட்டாக கரண்ட் ஷாக் கொடுக்கணும்னு வேறு சொல்லிட்டாரு. 5-6 லட்சம் வேறு கையில் வேணும்னு சொல்லிட்டாரு. கையில் வேறு சுத்தமாக காசு இல்லை. தம்பி உயிரை காப்பாற்றியே ஆகணும். வேறு வழி இல்லை. காடை வித்துற வேண்டியதான். எப்படியோ தம்பி உசுரை காப்பாற்றுக்காக காட்டை வித்தாச்சு. பணமும் பேங்க்ல ஏறிடுச்சு. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். போயிடுன்னு எப்படியாச்சும். தம்பி தம்பி என்னடாச்சுடே தம்பி, உனக்கு என்னடாச்சுடே சொல்றாடே தம்பி, என்னடா இப்படி இருந்தே டே உனக்காக நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட நில உரிமை எவனாவது அடுப்பான் இருப்பானே. இதெல்லாம் ஆளுங்க ஒன்று வச்சு. சரி நேசா, நீனும் பீமனும் சேர்ந்து எனக்கு இது ஆக வேண்டும். யோ அலையாதையா, உன் பணம் வரும்.